ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஏபி ABAP யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேபிள் மேக் பண்ணுறது, அதுபடி ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேபிள் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஏன்னா அப்போ வந்து ஈஸியாக ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து எப்படி ஒரு பேக்கேஜ் மேக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி டேட்டா எலமெண்ட் மேக் பண்ணணும், ஆல்சோ நம்ம எப்படி அதை வச்சு டொமைன் வச்சு எப்படி டேட்டா எலமெண்ட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் டேட்டாபேஸ் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். எஸ்ஏபி ABAP ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாகின் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம போகக்கூடியது வந்து SC11 டேட்டா டிக்ஷனரி. ஓகே, அதில் வந்து டேட்டாபேஸ் டேபிள் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நேம் ZROயில் கொடுக்குமா, ஒய் நான் என்னோட நேம் கொடுக்குறேன், மார் டேட்டா பேஸ் டேபிள் டிபி கொடுக்குறேன், டிபி டேப். ஓகே, ஒய் மார் டிபி டேப் இதுதான் நான் கொடுத்துருக்குறது. க்ரியேட் கொடுக்கணும். இதில் வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ரைட் நான் சாம்பிள் போட்டிருக்கல, எம்ப்ளாயி டேபிள் போட்டுருந்தேன், எம்ப்ளாயி டேபிள். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இதில் ஏன்னு கொடுக்கணும். ஏ அப்படின்னா என்னன்னா மாஸ்டர் டேட்டா. ஓகே, அது காமிக்கும் அப்ளிகேஷன் மாஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. இதில் அப்ளிகேஷன் டேபிள். இதில் வந்து நம்ம இப்போ ஏதாவது நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் வியூ பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே மெயின்டெனன்ஸ் அதோட வித் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து டிஸ்பிளே மெயின்டெனன்ஸ் அதோட மட்டும் தான் கொடுப்போம். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் நமக்கு தேவையானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிள் இருக்குங்க சுச்சுவேஷனில் எம்ப்ளாயிஸ்னு பேசிக்காக நல்லா இருக்குன்னா எம்ப்ளாயர் ஐடி இருக்கும். ஓகே, இல்லை எம்ப்ளாயி ஐடி உண்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயருக்கு நேம் எம்ப்ளாயர் நேம் வேறு என்னலாம் இருக்கும்னா பேசிக்காக ஒரு 5 டீலம் கொடுப்போம். எம்ப்ளாயர் ஐடி, எம்ப்ளாயர் நேம், அடுத்து டிபார்ட்மெண்ட் நம்பர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேலரி, அண்ட் லாஸ்ட் வந்து மெயில். ஒரு எம்ப்ளாயருக்கு பேசிக்காக நிறையா இருக்கும். இது பேசிக்காக உள்ளது. டேட்டா எலமெண்ட் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம், அதனால் Z மாறி நான் வந்து க்ரியேட் பண்ணது தான். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நான் முடிச்சதுக்கப்புறம் ஷோ பண்ணி காமிக்கிறேன். Z மாறி நம்பர் அண்ட் நேமுக்கு Z மார் கேராங்கிறது நான் மேக் பண்ணியிருக்க கேரக்டருக்குள்ளது டேட்டா எலமெண்ட். மெயிலுக்கு கேரக்டர் போட்டிருக்கேன் அண்ட் சேலரிக்கு நார்மலாக நம்பர். ஓகேயா, இது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு ஃபீல்டாவது குறைஞ்சது நம்மளுக்கு வந்து என்னதாக இருக்கணும்னா ப்ரைமரி கீயாக இருக்கணும். இதுதான் அந்த ப்ரைமரி கீ. ஓகே, இதுதான் ப்ரைமரி கீ. இது வந்து இனிஷியலாக நாள் ஒரு ப்ரைமரி கீ இருந்தால் இது வந்து இனிஷியலாகவும் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இடத்துல நாட் நல்லாவும் இருக்கணும். ஓகே, அதுதான். அண்ட் இது ஓகே, இதுக்கு அடுத்து வந்து ஒரு டேபிள் மேக் பண்ணிட்டீங்கன்னா மெயினாக வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணணும். ஓகே, இது இந்த பேக்கேஜில் சேவ் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மெயினாக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து நீங்கள் இப்போ நார்மல் என்ட்ரு கொடுத்தது வந்துடும். ஓகே, இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதில் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண எப்போவுமே எக்ஸ்ட்ராஸ் என்ஹான்ஸ்மெண்ட் கேட்டகரி போனீங்கன்னா அதில் வந்து கேன் பி என்ஹான்ஸ்டு டீப் அப்படி இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறேன். என்னென்னா கரெக்டாக இந்த இதை நீங்கள் டபுள் டாப் பண்ணிங்க அப்படியே. இது வந்து என்னோடய டேட்டா எலமெண்ட்டு. இந்த டேட்டா எலமெண்ட்டை டபுள் டாப் பண்ண சுச்சுவேஷனில் எனக்கு வந்து இப்படி இருக்கும். இந்த டேட்டா எலமெண்ட்குள்ளே நான் வந்து இந்த டொமைன் டொமைனுக்குள்ளே இன்டிஜர் 4 கொடுத்துருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இதான் டேட்டா எலமெண்ட் டொமைன் மேக் பண்ணி டொமைனுக்கு டேட்டா எலமெண்ட் மேக் பண்ணி டேட்டா எலமெண்ட்க்கு அப்புறம் இப்போ டேட்டா எலமெண்ட் நான் செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேசிக் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா இது கொடுத்ததில் நான் அட்ரஸ்ட்டு கொடுத்தா எனக்கு வந்து நிறைய வரும். 1 2 இல்லாமல் லொக்கேஷன் ஒன்றுனா வரும். அதாவது அட்ரஸ் தான் பேசிக்காக என்ன இருக்கும், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர் ஆர் ஸ்ட்ரீட் நேம், ஆல்சோ என்ன வில்லேஜ் நேம் ஆர் சிட்டி அந்த மாதிரி ஓவரலாக வரும். அது வந்து ஸ்ட்ரக்சரில் கொடுப்போம். அதை நான் அடுத்து பார்க்குறேன். இப்போதைக்கு என்னென்னா பேசிக்காக இவ்வளோ தான். ஓகே, இது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சேவ் செக் ஆக்டிவேட். அதாவது சேவ் செக் ஆக்டிவேட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் விட்டு நடக்கும். ஓகே, டேட்டா கிளாஸ் என்ன கொடுக்கணும்னா ஏ எதுக்கு கொடுக்கணும்னா இதுதான் APPL 0 அப்படின்னு இருக்கும்.
மாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நம்ம அங்கேயே மாஸ்டர் கூட கொடுத்தோம் அதில் ஓகே. APPL 0 கீழே வந்து 0 கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். ஓகே, அது என்னென்னா 500 KB அபோவ் மேலே டேட்டாபேஸ் சாரி அந்த டேபிளோட இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். திரும்ப கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும் என்னென்னு. டேபிள்ஸ் 500K டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது, அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து சேவ் பேக். இப்போ ஆக்டிவ் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், டேபிள் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இதில் நம்ம எப்படி நெக்ஸ்ட் வந்து டேட்டா இன்ட்ரெஸ்ட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ராஸ் யூட்டிலிஸ்ட். இதில் வந்து நினச்சிக்கோங்க யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ், அது வந்து கிரியேட் என்டிட்டிஸ். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ கேட்கும் எம்ப்ளாய் ஐடி பேசிக்காக 100 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. 100 நேம், நான் என்னோட நேம் கொடுக்குறேன் மாரி செல்வம். டிபார்ட்மெண்ட் நம்பர் 456. சேலரி வந்து ஒரு 23,000 அப்ராக்சிமேட்ஸாக கொடுக்குறேன். அண்ட் மெயில் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கொடுக்குறோம்னா டேட்டாபேஸ் செகண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரைமரிக்காக கொடுத்துருக்கிறதுனால அந்த 100லேயே திருப்பி எடிட் பண்ண முடியாது. ஓகே, எம்ப்ளாய் ஐடிங்கிறது தான் நான் கொடுத்துருக்காங்க. திருப்பி போட்டுனா டேட்டா ரெக்கார்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். அதே நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ 100க்கு பதில் 101 கொடுக்குறேன் அப்படின்னா திருப்பி இதே ரெக்கார்ட் திருப்பி கூட ஷோ ஆகும். சேவ் ஆகுதா? இதை ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்கு யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே இது கொடுத்தும் இங்கே போய் இப்படி பண்ணலாம். ஓகே, mar@gmail.com கொடுத்தலாம் வந்திருக்கா. ஓகே, அதே இது இல்லை எனக்கு வந்து இவ்வளோ தான் போகண்டா அப்படின்னா இங்கே ஒன்று இருக்கும் கண்டென்ட்ஸ், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வியூ பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, எப்படின்னா இதுதான் இந்த ஒரு டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்டிட்டிஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்குறது. இதை எடிட் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைமரி கீ தவிர மிச்சம் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் 45,000 போடுதேன். சேவ். ஓகே, சேவ் ஆகும். அதை மட்டும் மிச்சம் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் ஆயிருக்கா, ஆயிடுச்சு. இதுதான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணக்கூடியது ஸ்ட்ராட்டஜி. இதில் SC11 11க்கு அப்புறம் அது டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி மூவ் பண்ணணும். இதுதான். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.